ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையின் இயங்கி வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாபெரும் கண்காட்சி அரங்கத்திலே நான் தேர்வு செய்த தலைப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமிய பெண்களின் பங்கு. இன்றைய தினம் நம் நாடு அந்நியனின் ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரமடைந்து 78வது சுதந்திர தினமாக நம் அனைவராலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த விடுதலை என்பது 1885 ஆரம்பிக்கப்பட்ட ஏதோ ஒரு அமைப்பாலோ அல்லது தடி ஏந்திய தனி மனிதராலோ அல்லது தனி மதத்தவராலோ கிடைத்தது என்று கூறினால் அது பச்சை பொய்யாகத்தான் இருக்க முடியும். இந்த விடுதலை என்பது பலரின் கூட்டு ஒத்துழைப்பாலும் பல தரப்பட்ட மக்களின் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகும். 1757 நடைபெற்ற பிளாசி போர் வெற்றியின் காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆங்கில ஆதிக்கமானது 1947 வரை நீடித்தது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போராட்டத்திலே ஆண்கள் மட்டுமல்லாது பல பெண்களும் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்திய சுதந்திர போராட்டம் என்றாலே அதில் கலந்து கொண்ட பெண்கள் என்றாலே அவர்களின் பெயர்களை கேட்கும் போது நமக்கு முதலிலே ஞாபகம் வருவது ஜான்சி ராணி அம்மையார், வேலுநாச்சி அம்மையார் போன்ற ஒரு சில பெண்களின் பெயர்கள் மட்டுமே. ஆனால் இந்த விடுதலை போராட்டத்திலே நம் இஸ்லாமிய பெண்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. அவர்கள் தங்களுடைய வீரத்தையும் உயிர் தியாகத்தையும் அறிவு பலத்தையும் பயன்படுத்தியது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருந்த இந்தியாவை மீட்டெடுக்க போராடிய நம் இஸ்லாமிய பெண்களின் மறைக்கப்பட்ட வரலாறு நம் இஸ்லாமிய உறவுகளுக்கே தெரிய வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய இளம் தலைமுறை இஸ்லாமிய பெண்களிடம் சுதந்திரம் பற்றி கேட்டால் அவர்கள் கூறுகிறார்கள், சுதந்திரம் என்பது அவர்கள் ஆடையில் தான் இருக்கிறது என்று. ஹிஜாப் அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கிறதாம், அவர்களை அடக்க நினைக்கிறதாம் என்று நினைக்கும் இஸ்லாமிய சகோதரிகளே, ஹிஜாப் அணிந்தே நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய இஸ்லாமிய பெண்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நம் நாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேயனிடம் வாளேந்தி போராடிய வீரமங்கை பேகம் ஹஜ்ரத் மஹால் முதல் இந்திய தேசிய கொடியையே வடிவமைத்த சுரையா தியாப்ஜி வரை எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடினார்கள். வரலாற்றில் கூறப்பட்டதோ சிலரின் பெயர்கள், கூறப்படாமல் மறைக்கப்பட்டதோ பலரின் பெயர்கள். இந்த இஸ்லாமிய பெண்களின் மகத்தான வரலாறு எந்த அளவுக்கு இருந்தது என்று வரலாற்று சம்பவங்களை சற்று புரட்டி பார்த்தால் அப்படியே உடம்பு மெய்சிலிக்கிறது. இப்படியெல்லாம் கூடவா நம் இஸ்லாமிய பெண்கள் இந்திய விடுதலைக்காக போராடினார்கள் என்று. இந்த இஸ்லாமிய பெண்களின் போராட்ட உணர்வு எந்த அளவுக்கு இருந்தது என்றால் ஒரு ஆங்கில அதிகாரி நீதிமன்றத்திலே சாட்சி கூறுகிறார். எப்படி தெரியுமா? நான் முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய தெருக்களிலே நடந்து சென்ற போது அங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னை காட்டி இந்த ஆங்கிலேயன் அழியப்பட வேண்டும் என்று இறைவனை தொழுது பிரார்த்தனை செய்யுங்கள் என்று தன்னுடைய குழந்தைகளிடம் கூறுகிறார் என்று சாட்சி கூறுகிறார். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட இந்திய மக்களை அடக்கியாள நினைக்கும் வெள்ளையன் அழிய வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஊட்டி வளர்த்தவர்கள் தான் நம் இஸ்லாமிய தாய்மார்கள். ஆங்கிலேயன் தரும் பட்டத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அவர்களுக்கு கூஜா தூக்கும் எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்தில் வளர விடாமல் இந்திய மக்களை அடக்கியாள நினைக்கும் ஆங்கிலேயனை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டி வளர்த்தவர்கள் தான் நம் இஸ்லாமிய தாய்மார்கள். அது மட்டுமா, தாமும் சரி தன்னுடைய பிள்ளைகளும் சரி ஆங்கிலேயனிடம் மன்னிப்பு கேட்டு அவன் போடும் உயிர் பிச்சையில் 100 ஆண்டுகள் கோழையாக வாழ்வதை விட வீரனாக ஒரு நிமிடம் வாழ்ந்தாலும் அவனை எதிர்த்து போராடி செத்து மடிவதே மேல் என்று போராடியவர்கள் தான் நம் இஸ்லாமிய பெண்மணிகள். அது மட்டுமா, அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய இழப்புகள் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் அவர்கள் தன்னுடைய தந்தை, உடன்பிறப்புகள், கணவன், குழந்தைகள், ஏன் வயிற்றில் இருக்கும் கருவை கூட இழந்து போராடியவர்கள் தான் நம் இஸ்லாமிய பெண்மணிகள். இப்படிப்பட்ட ஒப்பற்ற தியாக சமுதாய மக்களின் வரலாற்றை மறைத்து மறக்கடித்து வரலாற்றை திரித்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இந்திய தேசிய பிரிவினைவாதிகள். முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் தான் என்று கற்றறிந்தவர்கள் கூட எண்ணும் நிலைக்கு மாற்றிவிட்டார்கள் கைபர் போலன் வழியாக வந்த வந்தேரிகள். இந்திய விடுதலைக்கு சொந்தம் கொண்டாட கொஞ்சம் கூட தகுதியற்றவர்கள் கூட முஸ்லிம் மக்களை தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கிறார்கள்.
அது மட்டுமா, இந்திய குடிமக்களான நம் முஸ்லிம் மக்களை மூன்றாம் தர குடிமக்களாக ஆக்க எண்ணுகிறார்கள். ஏன் இந்த நாட்டை விட்டே வெளியேற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் நம்மளுடைய சமுதாய வரலாற்றை மறந்ததுதான். இந்த நிமிடம் எனக்கு மால்கம் எக்ஸ் அவர்கள் கூறியதுதான் நினைவுக்கு வருகிறது. எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய சொந்த வரலாற்றை அறியப்படவில்லையோ அந்த சமுதாயம் மிக எளிதில் அழிக்கப்படும் என்று. எனவே இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய விடுதலை போராட்டத்துக்காக, நம்மளுடைய இந்திய விடுதலை போராட்டத்துக்காக நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் செய்த தியாகங்கள், அவர்களுடைய போராட்டங்களை நாமும் கற்று நம்மளுடைய இளைய தலைமுறைக்கும் எடுத்து செல்வதும் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதும் நமது கட்டாய கடமையாகும். இந்த கண்காட்சி அரங்கத்திலே புதைக்கப்பட்ட வரலாறுக்கு புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றை கற்போம், மற்றவர்களுக்கும் கற்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.